இரவுக்கும் பகலுக்கும் காரணமே கூட இந்த பூமியோட சுழற்சி தான் காரணமாகும். சூரியன் வந்துச்சு போச்சு சொல்லியே முன்னாள் படையிட்டு அப்படி எழுதுறோம் இல்லையா, அது எவ்வளவு தப்பு பாருங்க. சூரியன் வருதா, உச்சிக்கு வருதா, போகுதா இல்லையா? ஆனா நம்ம பேசிட்டோம், படிச்சுட்டோம், கற்று எழுதிட்டாங்க. அதை இனிமேட்டு நாம் இப்படி புரிந்து கொள்ளாத போது பாரதம் சொல்றாரு, அறிவை விரிவு செய் அகண்டமாக்கி மாண்ட சமுத்திரம் மாநிலத்திற்கும் பாரதம் சொல்றாரு. அறிவை விரிவு செய்யலாம் எப்படி? சென்ற ஆண்டு நோபல் பரிசு கொடுத்தாங்க. இந்த பிரபஞ்சம் விரிவடைந்தா சுருங்குதா, பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிறது என்ற கட்டுரை தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. நீங்க பயன்படுத்த ஒரு பாடல், ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆழமாக கண்டுபிடிக்கும் அதுவரை போதுமானது. சிந்தனை போட்டு சிலருக்கு அந்த பாடல, ஒரு விதைக்குள்ள அடைப்பட்டால் ஆழமாக கண்டுபிடிக்கும் அதுவரை போதுமானது. உதாரணத்துக்கு தான் நாமலாம் அப்படிதான் தந்தையோட எக்ஸாம் ஒய்யாவோ இருந்தோம், அம்மாவோட எக்ஸோ அப்பாவோட ஒய் சேர்ந்து நாமலாம் ஆண் பிள்ளையாக பிறந்திருக்கோம். இது உடல் பொருட்கள். அப்பாவோட எக்ஸும் அம்மாவோட எக்ஸும் பெண் குழந்தைகளாக பிறந்திருக்கிறோம். இது அறிவியல். இதை தவிர ஒன்றுமே கிடையாது. எப்படி உயிரினங்கள் மாறுகிறது, இதுல இந்த உயிரணுக்களை ஒன்று கூடுதலாக வரும்போது தான் நமக்கு இங்கே திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரினங்கள் தோன்றுகிறது. அப்போ வரிசைப்படியே நம்ம வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் உயிரினங்கள் வளர்ந்து இருக்கிறது. நாம கூட சின்ன பிள்ளையா இருந்தோம், நீங்க வளர்ந்துட்டோம், ஏழாகிறோம். அப்போ மரங்களை பார்க்கும்போதும் சின்னதா இருந்துச்சு, விதையை போடுறோம், வளருது. அப்போ அந்த விதைக்குள்ள அடைப்பட்ட ஆழாமல் கண்டுபிடிக்கும் ஒரு மரங்கள் பாட்டு எடுத்துக்கோங்க. விதைக்குள்ள அடைப்பட்ட ஆழமரம் மட்டும் இல்லை, நாம கூட தந்தை முந்துக்குள் நாம் அடைப்பட்டு கிடந்தோம். தாய் மொழியோடு வெளிப்பட்டோம், இன்றைக்கு வீரியமாக இளைஞர்களாக இருக்கிறோம். அப்போனா நம்மளோட வளர்ச்சி என்பது வெளியில இருந்தா உள்ள இருந்தா, இது ரெண்டு பொறுத்து பார்க்கும்போது அப்போ எது சரி என்பதை தீர்மானிக்கக்கூடிய, எது தவறு என்று தீர்மானிக்க வேண்டும். அப்போதான் எது சரி என்று தெரியும். எது தவறு என்பதை போட்டு குழப்பிக்கொண்டிருந்தால் அப்போ எது தவறு என்று தீர்மானத்தில் நாம் காலத்தை எழுதுகிறோம். அப்போ காலம் என்பது என்னென்னு பார்க்கணும். என்ன சொன்ன நேரம் என்பதை சொன்னேன். இந்த பூமி தனித்தானே சுற்றி வருவது நேரம். அதே இந்த பூமி தனித்தானே சுற்றி சூரிய சுற்றி வருதுங்களா, 11 கிலோமீட்டர், அதுதான் காலம். ஏன்னா நேரங்களின் தொகுப்பு தான் காலமாக மாறுகிறது. நேற்று கிழமை இன்றைய கிழமை மாறுவதற்கான 24 மணி நேரம் தொகுப்பு நேரம் ஒரு கிழமை மாறுகிறது. அதோட தொகுப்பு ஒரு வாரமாக மாறுது. அந்த வாரங்களின் தொகுப்பு மாதமாக மாறுகிறது. அந்த மாதங்களின் தொகுப்பு ஒரு வருடமாக இருக்கு. இப்போ வெயில் தெரியவில்லை சொன்னாங்க, அதை பார்ப்பதற்கு சூரியன் பார்ப்பதற்கு ஒரு சன்ஃபில்டர் கிளாஸ் சூரிய வடிகட்டி கண்ணாடி இருக்குங்க, பிறகு பார்க்கணும். அதை பார்க்கலாமா அது அந்த சூரியனை பார்ப்பதற்கு வடிகட்டி கண்ணாடி இருக்குது. எல்லாருமே ஒரு கண்ணு முடிக்கணும். அது வழியாக பார்த்துட்டீங்கன்னா இந்த சூரியனோட மூலப்பொருள், இந்த மூலப்பொருள் அப்புறம் பார்க்கணுமா? சரி, முடித்தவர்கள் நீங்கள் பாருங்க. அந்த சூரியனை இதில் பார்க்கறதுக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க அதுல பகல பார்க்கணும். அந்த சூரியனை ஒவ்வொருவருமே எத்தனை முறை சுற்றி வந்திருக்கிறீர்கள் என்பது என்னோட ஒரு சிறிய வினா. எத்தனை பேர் ஒவ்வொருத்தருமே எத்தனை பேர் சுற்றி வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு என்னோட சின்ன வினா. ஒரு யாரு இந்த சூரியனை பார்க்க பகல பார்க்கிறவங்க அந்த சூரியனை ஒவ்வொருவரும் எத்தனை முறை சுற்றி வந்திருக்கிறீர்கள்? நல்ல சொல்லுங்க. இந்த சூரியனை பகல பார்க்கிறவங்க இந்த சூரியனை ஒவ்வொருவருமே எத்தனை முறை சுற்றி வந்திருக்கிறீர்கள்? அது 24 மணி நேரம் வந்து பூமி தகுதியை சுற்றி கொள்வது. ஒரு நாள் 20 முறை. உங்க பேரு எப்படி? அதற்குமாரா? அதற்குமார் கையெழி கேட்கலாம். அதற்குமார் 20 முறை சுற்றி வருகிறார் என்று பதில் சொல்கிறார். அவர் வயதை சொல்கிறார். நாம் நமக்கு வயதை கொடுப்பது இந்த பூமி. ஒரு முறை சுற்றி வந்தால் ஒரு ஆண்டு ஆகிறது, ஒரு ஆண்டு சுற்றினால் நமக்கு வயதாகிறது. இந்த பூமி சுற்றி வரும்போது நாம் சேர்ந்து சுற்றணும் இல்லையா? பூமி நமக்கு வாகனம் மாதிரி. இந்த பூமி ஒரு முறை சுற்றுறது ஒரு வயதாகிறது. அப்போ நாம் பிறந்ததிலிருந்து நீங்கள் எல்லோருக்குமே உங்கள் ஒவ்வொருக்குமே எத்தனை வயது
ஆகிறதோ அத்தனை முறை அந்த சூரியன் சுற்றி வந்து இருக்கணும். இது அறிவியல் உண்மை. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதோட பொருத்தி பார்த்தாலும் நம்ம தயங்குறோம். இப்ப அதோட பொருத்தி பார்த்து ஒரு விடையை சொன்னாரு என்று சொல்லும் போது இது எல்லாருமே போடணும். அவருக்கு மட்டும் எல்லாருக்குமே நம்ம வயது கேட்கிற மாதிரி அந்த சூரியன் சுற்றி வந்துக்கிறோம். அப்ப நாம எந்த சூரியன் சுற்றுறோம்? அப்போ அந்த காட்சி படையை பற்றி புரிஞ்சுக்கணும். சூரியன் வர மாதிரி பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு காட்சி படை. ஜெயம் படத்துல வந்து நம்ம அவரோட அறிமுக ஒரு பாடல் எடுத்துப்பாரு. வண்டி வந்து ரயில் வந்து பாடல கேட்டு எந்த கடையில் தண்ணீர் அடிச்சதோ அட மருந்து எல்லாம் பின்னால் போகுது அதை கேட்டுக்கிறீங்களா? இது கற்பனை ஓமானம். எந்த கடையில் தண்ணி அடிச்சதோ மரம்லாம் பின்னால் போற மாதிரி ஒரு காட்சி படை. அதை பொறுத்து பாருங்க. ஆனால் நாம போனோம். இதெல்லாம் நாம் இப்படி சொல்லி கொடுத்தால் இப்படி பேசாதீங்க, இப்படி சொல்லுவார்கள், இப்படி கவிதை எழுதுவார்கள், இப்படி கட்டுரை வரும். அதை தான் நம்ம அடுத்த கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படிதான் பேரசிட்ட பேசும்போது சொன்னேன். எனக்கு அன்னைக்கு பேசும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் எனக்கு. நீ கூட என்னாலே பார்த்து சொல்லிட்டு வந்தேன். அண்ணா படித்த கல்லூரி, பூவா படித்த கல்லூரி, பேராசிரியர் பெரியாதாசன் பையனாட்ட கல்லூரி, இங்க வந்து பேச போறேன்னு எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கொடுத்தது என்னென்றால் இந்த செய்தி பூமியின் சுழற்சி பயிற்சி பற்றிய செய்திகளை படித்ததுனால தான் நான் முன்னாடி இருக்கிறேன். இல்லைன்னா இந்த போல் பட்டதாரிகள் நான் அம்மா போய் கேட்டாங்க. 10ஆம் வகுப்பு தான் படித்தேன். யாராய பள்ளியில அது பிறகு படிக்க வாய்ப்பில்லை. ஆனால் நூலகத்துக்கு இன்னும் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன். படித்ததற்கு வயது இல்லையா, இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போது அறிந்த ஒரு செய்தியை சிறு பிள்ளையா படிக்கும்போது படித்து விட்டு விளையாட போவோம், சடுகுடு விளையாடுவோம். விளையாடி கொண்டிருக்கும் போது இருட்டாகி விடும். எல்லா நண்பர்களும் ஓடிடுவாங்க, விட்டு ஓடுவாங்க. எனக்கு விளையாட்டு மேலே ஆர்வம் இருக்கும்போது தான் இன்னும் நேரம் இருட்டாக விளையாடுவோம். எல்லாருக்கும் எழுத்தாரு இருட்டாச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, பேய் பிடிக்கும், விசாசி பிடிக்கும். அப்போ நான் எல்லாம் விட்டு போடுவாங்க. அப்போ நான் அங்கேயும் அந்த உட்காந்துருப்பேன். எனக்கு அப்போ பயம் இல்லை. அவங்க சொன்னாலே பயம் இல்லை, உட்காந்துருப்பேன். அப்போ யோசிப்பேன், ஏன் இருட்டாச்சு? இருட்டானதால போனாங்க. சின்ன பிள்ளைங்க கேள்வினாங்க. அப்போ இருட்டானதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு அப்போ எனக்கு வெளியே தெரியாது. சரி போனோம், படிக்கிறோம். அப்போ இருட்டான பிறகு மைதானத்துக்கு வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு போன பிறகு உள் விளையாட்டு சொல்றோம் இல்லையா, வீட்டு விளையாட்டு. அப்போ வந்து வீட்டுக்குள்ள வெளியே விளையாடும் போது கேரம் போர்டு விளையாடுவாங்க. உங்களுக்கு எங்கள் வீட்டில் அது வந்து பக்கத்தில் விளையாடுறது, மாலை நேரத்தில் வீட்டுக்கு போனவங்க விளையாடுவாங்க. அது விளையாட்டு வீட்டுக்கு போனாலும் அப்போ திட்டுவாங்க. திட்டுவாங்க, இதை விளையாடி என்னடா கிடைச்சது உங்களுக்கு, விளையாடு கிடைச்சது திட்டுவாங்க. அப்பதான் விளையாட்டு கிடைச்சா வந்து திட்ட மாட்டாங்களா? அப்போ விளையாட்டின் மூலமாக ஒரு கல்வியை கொடுக்கலாமே, கொடுத்தா திட்ட மாட்டாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் தான் இந்த வயது விளையாட்டு நீங்க பார்க்கலாம். 3 விளையாட்டு உருவாக்கியிருக்கேன். விண்வெளி விளையாட்டும் உருவாக்கியிருக்கேன். இது வந்து தாயம் விளையாட்டு விளையாட்டு உருவாக்கி தனிவாசம் போட்டுருக்கோம். தாயம் வந்து போட்டால் ஹைட்ரஜன், எது போட்டால் ஹீலியம் அப்படின்னு சொல்லி வரிசைப்படி இதை விளையாடும்போது இந்த தனிமங்கள் எடுத்து புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வழியில் தனிமங்களும் சேர்ந்தவங்களும் வழி எழுதி போட்டுருக்கோம். இந்த தனிமங்கள் சேர்ந்து அப்போ இந்த பூமியில் இத்தனை தனிமங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த பூமிக்கு நாம் நன்றி பாராட்டி இருக்கிறோமா? இல்லை. அப்ப இரவில் வந்ததுக்கு இரவு வந்து காரணம் இந்த பூமியோட சுழற்சி. இந்த சுழற்சி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கும் போது இந்த சுழற்சியோடு நாம் சேர்ந்து வாழாத போது நாம் அந்நியப்பட்டு வருகிறோம். அப்போ நமக்கு முன்னால தோன்றியதெல்லாம் தாவரங்கள் தோன்றிருக்குது, விலங்குகள் தோன்றிருக்குது. அப்ப விலங்குகளை பாருங்க, மனுஷன் எதை பார்த்து பயந்தானோ அதெல்லாம் வந்து காட்டு விலங்கு ஆயிடுச்சு. மனுஷனை பார்த்து பயந்து விலங்குனா வீட்டு விலங்கு ஆயிடுச்சு. மனுஷன் வளர்த்துட்டு இருக்கான், இவன் வீடு கட்டிட்டான், அது கூட வச்சுருக்கான். அப்போ இதெல்லாமே சேர்த்துட்டாங்க. ஆனால் அடிப்படையாக காலையிலிருந்து மாலையிலும் இந்த பூமியோட சுழற்சியோட நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பூமி சுழல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஒரு கேள்வி வரும். அப்புறம் வண்டியில் போகிறோம், பஸ்ஸில் போகும்போது நம்ம இறங்குற இடம் வருதுன்னு சொன்னேன். வண்டி நிற்கும் போது கொஞ்சம் இருக்கிறதுனா இறங்குறவங்களாம் வந்துடுவாங்க இல்லையா? இந்த ஸ்லோ பஸ்ஸில் போக இறங்குவாங்க பாருங்க, இறங்கி கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க. பார்த்துருக்கீங்க? ஏன்னு சொன்னால் நாங்கள் வண்டியில் இறந்த பிறகு அந்த வண்டி போகிற வேகம் மாத்திரையும் உடம்புல சேர்ந்துடும். பஸ்ஸோ ட்ரெயினோ எது பண்ணாலும் அந்த வண்டியின் வேகம் உடம்புல ஏறிடும். இது ஏங்கல் விதி. ஏறிக்கிட்டு போகிறோம், இறங்குற இடம் வருது, வண்டி நின்றுச்சுன்னா இறங்கினா ஒன்றும் ஆகாது. நம்ம உடம்புல வந்து அந்த வேகம் விடுபட்டு விடும். அதனால் வந்து நிற்பதுக்குள்ள இறங்கினால் அந்த விசை வேகம் உடம்புல இருக்கும். அதை விடுபடுவதற்காக இறங்கி கொஞ்சம் ஓடுவாங்க. எப்படி ஓடுவாங்கன்னா வண்டி எந்த பக்கம் வந்தால் அதே திசையில் ஓடுவதா
முடியும். திரும்பினாலும் வந்துடுவாங்க இல்லையா? எல்லாம் தெரியும் பெருமாள் திரும்பினா வந்துடுவாங்க. அப்போ அதே வேகத்தில் போகும்போது அப்போ விடுபடுவதற்கு அந்த விஷயம் உடம்புல சேர்ந்துருக்கு. அப்போ வண்டியில் போகும்போது நாம மூங்கோட ஈர்ப்பு சரி மூங்கோட உடம்பு ஏறி தெரிஞ்சுமா புரிஞ்சுக்கலாமா? இல்லை, உடம்புல இருக்கிற பாட்டுக்கு எப்போ அது வாழ்ந்துட்டோம். அதே மாதிரி தான் இந்த பூமியோட சுழற்சி என்பதையும் இந்த பூமியோட சுழற்சியோட வாழ்ந்து நமக்கு தெரியாது. அப்போ அடிப்படையாக சில உதாரணங்களும் சொல்லலாம். உங்கள் வீட்டு பிறந்த நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வருதுன்னு சொன்னால் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு பெயிண்ட் எடுத்து குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு சூரிய ஒளி வந்து உங்கள் அந்த தினம் காலையில் ஒரு போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்த வினாடியிலேருந்து அந்த சூரிய ஒளி மாறிக்கொண்டே இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் குறித்த நேரத்துக்கு மறுபடியும் அந்த சூரிய ஒளி வருவதற்கு ஒரு ஆண்டுகள் ஆகும். இந்த ஒரு ஆண்டு சூரிய சுற்றி வருவதற்குள்ள இது எத்தனை மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளது. அப்பவே நொடி ஏன்னு சொன்னா ஒரு நிமிடத்துக்கு 30 கிலோமீட்டர் சுற்றுறதுனால மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு அத்தனை பேருடைய பிறந்தநாளைக்கு புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் பூமி வந்து சூரியன் ஒரு பக்கம் 6 மாதமும் சூரியன் அந்த பக்கம் 6 மாதமும் சுற்றிக்கிறது. இப்போ நம்ம பார்த்து சூரியன் ஒரே பக்கமே பார்க்கலாம் இல்லையா? இந்த பக்கம் பார்க்கலாம். இப்போ டிசம்பர் 24 திரும்பிடுச்சு சூரியன் ஒரு பக்கமாக பூமி திரும்பிடுச்சு. அப்படியே போயிட்டு மார்ச் 24 பார்த்தீங்கன்னா இரவு பகலும் சமமாக இருக்கும். இது நம்ம படிச்சிருக்கோம். இரவு பகலும் சமமான நடத்துல 2 நாள் தான். மார்ச் 21 செப்டம்பர் 23. மார்ச் 22 இரவு பகலும் சமமாக இருக்கும். இது தெற்கு நோக்கி வடக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்போ இது என்ன செய்யறோம்? இதெல்லாம் படிச்சுக்கிறோம். கதிரவன் வட செலவு கதிரவன் வடக்கு போயிடுச்சு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அது ஜூன் 21 திருமணத்தை மாதிரி பார்த்தீங்கன்னா தெற்கு பார்க்க போகுதுன்னு செலவு சொல்லி சொல்லி சூரியன் வந்து வடக்கு போகும்போது தெற்கு போகும்போது வடக்கு போகும்போது இப்படியே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம வீட்டு தெருவிலேயே அது வந்து ஒரு பக்கம் பார்க்குற காட்சிப்படை சூரியன் காட்டுறோம் போகுது என்பதை சொல்றது நம்ம வீட்டு தெருவில் வீட்டு தெருவிலேயே நம்ம வீடு வந்து எல்லாருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. நம்ம வீடு வடக்கு போகிற இருக்குமா தெற்கு போகிற இருக்குமா? ஒரு தெருவில் நடந்து போகிறோம். போகும்போது என்ன சொல்கிறோம்? எது வருதுன்னு சொல்கிறோம். அங்கே போய் திரும்பி வரும்போது வளர்ந்து சொல்றோம். அப்போ வீடு ஒரு இடத்துல இருக்கு. நம்ம பேச எப்படி பேசுறோம்னா போகும்போது லெஃப்டா இருக்குன்னு சொல்லிடுறாங்க, வரும்போது ரைட்டா இருக்குன்னு சொல்றாங்க. எது சரி? வீடு மாறிடுமா? போகும்போது லெஃப்ட் வரும்போது மாறிடுமா? வீடு அங்கே தான் இருக்கு. ஆனால் மாறியா நம்மளோட பயணம் நம்ம போய் திரும்பிடுறோம். அந்த மாதிரி தான் இந்த சூரியன் என்பதை போது வந்து சொல்றது தவறு. அது சொல்ல கூட்டம் இந்த பூமியை திரும்ப பிறகு சூரியன் இப்படி போகிற மாதிரி தெரியும். எப்படி வீட்டில் நம்ம தெருவில் நடந்து போகும்போது வீடு இப்படி போகிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி பூமியோட பயணத்தில் இப்படி போகும்போது சூரியன் எதிர்ப்புறம் போகிற மாதிரி தெரியும். பூமி இப்படி சுற்றுது, சூரியன் இப்படி போகிற மாதிரி தெரியும். அங்கே போய் 6 மாதம் திரும்பின பிறகு சூரியன் வந்து இப்படி போகிற மாதிரி தெரியும், மாறி தெரியும். அப்போ பூமி வந்து சூரியனுக்கு ஒரு புறம் சுற்றி வருது. இந்த காலநிலைகள் ஜூன் 21 பார்த்தீங்கன்னா இப்படி போகிற மாதிரி இருக்கும். அப்போ சூரியனுக்கு அந்த புறம் போகிறோன்றதை நாம் புரிந்து கொள்வது நம்மை வள்ளுவர் சொல்றார். உலகத்தோடு ஒட்ட உலகம் பல கற்றும் எல்லாரும் அறிவில்லாதான். உலகத்தோடு ஒத்து போறது அது எது? இந்த காலத்தோடு ஒத்து போறது, காலநிலையோடு ஒத்து போறது. அப்ப அந்த காலங்களை பற்றி கோடை காலம், குளிர்காலம், பருவ காலம் சொல்றோம் இல்லையா? 3 மாதங்களுக்கு ஒரு காலநிலை மாறி இப்போ 23 டிகிரி சாய்வா இருக்குன்னு நம்ம எல்லாம் வந்து 5 டிகிரி சாய்வா சுத்திட்டு இருக்கு. பூமிக்கு சுற்றி நிலா எப்படி போகுது, எதிர்மறையா போயிட்டு இருக்கு. அப்ப நிலாவுக்கும் பூமிக்குமான இலக்கியங்கள் நமக்கு எண்ணற்ற இலக்கியங்கள் கிடைச்சிருக்கு. இந்த நிலா பற்றிய அப்படியே எக்கச்சக்கமான பாடல் நிலா பற்றி கேட்டு. அப்போ ஒரு நிலா இருக்கு பூமிக்கு. முதல் 2 கோள்கள் இருக்கு இல்லையா? புதன் வெள்ளி 2 பேர் நிலா கிடையாது, துணைக்கோள்கள் கிடையாது. நமக்கு அடுத்து செவ்வாய் கோள் இருக்கு. செவ்வாய்க்கு 2 நிலவுகள் இருக்கு. இப்போ முதல் 2 கோள் நிலா இல்லைன்ற ஒரு விஷயம் ரொம்ப நாள் அறிவியல் இருக்கு. இந்த காலத்துக்கு பிறகு ஒரு நிலா பற்றி என்னப்பா ரொம்ப பீத்திரியா சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க ரொம்ப பீத்திரியா பண்ணாங்க. அப்புறம் நம்ம கூட என்ன சொல்லிக்கிறோம், இந்த ஒரு நிலா வந்து ரொம்ப பீத்திட்டு இருந்தோம். நம்ம ரொம்ப பீத்தியா ஒரு நிலா இருக்கு. அப்போ முதல் 2 கோள் நிலா இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ கவிஞர் பா. விஜய் வந்து தெனாலிப்பட்ட ஒரு பாட்டு இருக்காரு. நிறைய காலங்களுக்கு பிறகு தெனாலிப்பட்ட சுவாசமே பாட்டு இருக்கு. நிலவு இல்லாத முதல் கிரகம் நான் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு இருக்கு. முதல் கிரகம் நிலா இல்லை அப்படின்னு ஒரு பாடலே சொல்லியிருக்காரு.
அது முடிஞ்சிச்சு. மூணாவது நம்ம பூமிக்கு ஒரு நிலா இருக்கு. பூமிக்கு போட்டு 70 ஒன்று போதாது. அடுத்து இப்போ சக்தி படம் வந்து அதில் ஜூபிட்டருக்கு 3 அதுக்கு 3 அது ஒரு பாட்டு இருக்கு. உண்மையிலேயே நமக்கு ஒரு நிலா இருக்கு, செவ்வாய்க்கு நிலா இருக்கு, ஜூபிட்டருக்கு 63 நிலா இருக்கு. அதுவும் மண்ணோட நிலவுகள் இருக்கு. நமக்கு தான் விலைகள் நிலா இருக்கு, அது மண்ணோட நிலவுகள் இருக்கு. 63 நிலவு இருக்கிற இந்த ஜூபிட்டரை தினசரி பார்க்கலாம், வெறும் நாளே பார்க்கலாம். ஆயிரம் ரொம்ப பார்க்கலாம். அடுத்து சனி கோள் போகிறோம். சனி கோளுக்கு 47 நிலவுகள் இருக்கு. துணை கோளுக்கு நம்ம இப்பதான் பார்க்கணும். அறிவியல் உறுதி செய்யும் போது எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஒரு நிலாவே பாடிட்டு இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சமா இலக்கியத்தில் மாறி இருக்கிறோம்.